அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று 6ஆம் வகுப்பு பாடநூலில் அமைந்திருக்கக்கூடிய இயல் 7இன் கற்கண்டு, அதாவது இலக்கண பகுதியான நால்வகை சொற்கள் பற்றி காணலாம். வாருங்கள். இலக்கணத்தின் தலைப்பு நால்வகை சொற்கள் என்று அமைந்துள்ளது. நாம் அதை பற்றி காணலாம். வாருங்கள். இலக்கணம் என்றாலே மொழியை பிழையின்றி எழுதவும் படிக்கவும் உதவுவது இலக்கணமாகும். அத்தகைய இலக்கணத்தில் உள்ள நால்வகை சொற்கள் பற்றியும் தான் நாம் இப்பொழுது காணப்போகிறோம். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். சொல் என்றால் ஒரு எழுத்து தனித்து நின்றோ அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தோ பொருள் தருவது சொல் எனப்படும். தமிழ் மொழியில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். தமிழ் மொழியில் சில எழுத்துக்கள் மட்டும் தனித்து நின்று ஒரு பொருளை தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக இ, பூ, மை ஆகிய ஓரெழுத்து சொற்களையும் கல், கடல், தங்கம் ஆகிய சொற்களையும் கூறலாம். ஈ என்பது ஒரு பறக்கும் பூச்சியையும், பூ என்பது மலர்களையும், மை என்பது கண்ணிற்கு இடும் மையையும், கல், கடல், தங்கம் ஆகியவை அதற்குரிய பொருளையும் தருகின்றது. இவ்வாறு ஈ, பூ, மை ஆகியவை ஓரெழுத்து ஒரு மொழியாக கூறப்படுகிறது. தமிழில் இவ்வாறு சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தருவது கல், கடல், தங்கம் ஆகிய சொற்களை நாம் எடுத்துக்காட்டாக பார்க்கலாம். இவையே சொல் ஆகும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படுகின்றன. பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக ஈ, பூ, மை, கல், கடல், தங்கம். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். பெயர்ச்சொல் என்பதை பற்றி நாம் இப்பொழுது காணலாம். பெயர்ச்சொல் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிறது. ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல்
பெயர்ச்சொல் எனப்படும். பாரதி என்பது ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பாரதி என்பது ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பள்ளி என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பள்ளி என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். காலை என்பது ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். காலை என்பதும் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். கண் கண் என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். கண் என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். நன்மை என்பதும் ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். ஒரு பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். நன்மை என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். ஓடுதல் ஓடுதல் என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். ஓடுதல் என்பதும் ஒன்றன் பெயரை குறிக்கக்கூடிய சொல்லாகும். பெயர்ச்சொல் என்றால் ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் ஆகியவற்றை கூறியிருக்கின்றனர். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு பாரதி, பள்ளி, காலை, கண், நன்மை, ஓடுதல் ஆகும். அடுத்ததாக இருப்பது வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு பொருள் செயல் என்பது ஆகும். இவ்வாறு செயலை குறிக்கக்கூடிய சொல்லை வினைச்சொல் என்று கூறுகிறோம். இவ்வாறு செயலை குறிக்கும் சொல்லை வினைச்சொல் என்று கூறுகிறோம். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருளாகும். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக வா, போ, எழுது, விளையாடு என்று உள்ளது. எடுத்துக்காட்டாக வா, போ, எழுது, விளையாடு என்று உள்ளது. வா என்பது வருதல், அதாவது ஒரு செயலை குறிக்கிறது, ஒரு வினையை குறிக்கிறது. வா என்பது வருதல், அதாவது ஒரு செயலை வினையை குறிக்கிறது. அடுத்து போ. போ என்பது ஒரு செயலையும் வினையையும் குறிக்கிறது. அடுத்து எழுது. எழுது என்பதும் ஒரு செயலை வினையை குறிக்கிறது. எழுது என்பதும் ஒரு செயலை வினையை குறிக்கிறது. அடுத்து விளையாடு. விளையாடு என்பதும் ஒரு செயலை வினையை குறிக்கிறது. விளையாடு என்பதும் ஒரு செயலை வினையை குறிக்கிறது. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு என்பது ஆகும். இவை நான்கும் வினையையும் ஒரு செயலையும் குறிக்கிறது. அதனால் இதற்கு வினைச்சொல் என்று பொருளாகும். அடுத்ததாக இருப்பது இடைச்சொல். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். பெயர் சொல்லையும்
வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல் என்றால் பெயரை குறிக்கும் சொல் ஆகும். வினைச்சொல் என்பது வினை அல்லது செயல் ஆகியவற்றை குறிப்பது. இடைச்சொல் என்பது பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இடைச்சொல்லானது தனித்து இயங்காது என்று கூறியுள்ளனர். எடுத்துக்காட்டாக தந்தையும் தாயும், தந்தையும் தாயும். அடுத்து கு என்பது இடைச்சொல். எடுத்துக்காட்டு தம்பிக்கு, எடுத்துக்காட்டு தம்பிக்கு. அடுத்ததாக இருக்கக்கூடிய சொல் ஐ. திருக்குறளை, திருக்குறளை. கு ஐ ஆகியவை இடைச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டாக என்ற சொல்லுக்கு தந்தையும் தாயும் என்று தரப்பட்டிருக்கிறது. இதில் என்ற இடைச்சொல் வந்துள்ளது. இந்த என்ற இடைச்சொல் தனித்து இயங்காது வந்துள்ளது. அடுத்ததாக கு என்று உள்ளது இடைச்சொல். இதற்கு எடுத்துக்காட்டாக தம்பிக்கு கு என்ற இடைச்சொல் வந்துள்ளது இறுதியாக. இதுவும் தனித்து இயங்காமல் வந்துள்ளது. இறுதியாக இருப்பது ஐ. இதற்கான சொல் திருக்குறளை, திருக்குறளை. ஐ என்று முடிவு பெறுகிறது. திருக்குறளை என்ற சொல்லும் தனித்து இயங்காமல் உள்ளது. இடைச்சொல் என்றால் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல் என்றால் ஒன்றன் பெயரை குறிப்பது. வினைச்சொல் என்றால் வினை அல்லது செயலை குறிப்பது. இந்த பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. இதற்கான எடுத்துக்காட்டுகள் கு ஐ ஆகியவை இடைச்சொல். இதற்கான சொற்கள் என்ற இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு தந்தையும் தாயும். கு என்ற இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு தம்பிக்கு. ஐ என்ற இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு திருக்குறளை என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது உரிச்சொல். அடுத்ததாக இருப்பது உரிச்சொல். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டாக மாநகரம். மாநகரம் என்றால் பெரிய என்று பொருள் ஆகும். அடுத்ததாக சால. சால சிறந்தது, அதாவது சாலை என்பது மிகவும் சிறந்தது. சாலை என்றால் அதற்கான பொருள் மிகவும், மிகவும் சிறந்தது என்று பொருள். சால என்பன உரிச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் என்றால் பெயரை குறிப்பது. வினைச்சொல் என்றால் வினை அல்லது ஒரு செயலை குறிப்பது. ஆகிய இந்த இரு பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த, அதாவது அதிகப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். உரிச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டு சால. என்றால் அதற்கான பொருள் பெரிய என்பது ஆகும். எடுத்துக்காட்டாக என்பது மாநகரம், அதாவது பெரிய நகரம் என்பதை குறிக்கும். இது மிகைப்படுத்தி வந்துள்ளது. அடுத்ததாக சால என்பது மிகவும் என்பது பொருள்.
சால சிறந்தது, மிகவும் சிறந்தது என்று பொருள் வருகிறது. பெயர்ச்சொல், வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். உரிச்சொல்லுக்கான உதாரணங்கள் மா, சால. மா என்பதற்கான சொல் மாநகரம், சால என்பதற்கான சொல் சால சிறந்தது. நாம் நால்வகை சொற்கள் என்பதில் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகிய நான்கையும் விளக்கமாக பார்த்துவிட்டோம். மீண்டும் ஒரு முறை இதை நினைவு கூறலாம் வாருங்கள். தமிழில் சில எழுத்துக்கள் தனித்து நின்று பொருள் தரும். ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். தமிழில், அதாவது தமிழ் மொழியில் சில எழுத்துக்கள் மட்டும் தனித்து நின்று ஒரு பொருளை தருகிறது. ஒன்றுக்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படும். தனித்து நின்றும் சில எழுத்துக்கள் பொருள் தரும் தமிழ் மொழியில், அல்லது ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்கள் தொடர்ந்து வந்தும் பொருள் தரும். இவ்வாறு பொருள் தருபவை சொல் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டாக ஓரெழுத்து ஒரு மொழிக்கு ஈ, பூ, மை ஆகியவை உள்ளது. ஒன்றிற்கும் மேற்பட்ட எழுத்துக்களுக்கு எடுத்துக்காட்டாக கல், கடல், தங்கம் ஆகியவை உள்ளது. இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படும். இலக்கண அடிப்படையில் சொற்கள் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என 4 வகைப்படுகிறது. முதலில் நாம் பெயர்ச்சொல்லை பார்க்கலாம் வாருங்கள். பெயர்ச்சொல் என்பது ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல் ஆகியவை தரப்பட்டுள்ளது. பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல் ஆகியவை தரப்பட்டுள்ளது. பாரதி என்பது ஒரு பெயரை குறிக்கும் சொல். பள்ளி என்பதும் ஒரு பெயரை குறிக்கும் சொல். காளை என்பதும் ஒரு பெயரை குறிக்கும் சொல். கண் என்பதும் ஒரு பெயரை குறிக்கும் சொல். நன்மை என்பதும் ஒரு பெயரை குறிக்கும் சொல். ஓடுதல் என்பதும் ஒரு பெயரை குறிக்கும் சொல். ஒன்றன் பெயரை குறிக்கும் சொல் பெயர்ச்சொல் எனப்படும். இதற்கான உதாரணங்கள் பாரதி, பள்ளி, காளை, கண், நன்மை, ஓடுதல் ஆகும். அடுத்ததாக இருப்பது வினைச்சொல். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டாக வா, போ, எழுது, விளையாடு என்று தரப்பட்டிருக்கிறது. எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு என்பது ஆகும். வா என்பது ஒரு வினையை செயலை குறிக்கிறது. போ என்பதும் ஒரு வினை செயலை குறிக்கிறது. எழுது என்பதும் ஒரு வினை செயலை குறிக்கிறது. விளையாடு என்பதும் வினை செயலை குறிக்கிறது. வினை என்னும் சொல்லுக்கு செயல் என்பது பொருள். செயலை குறிக்கும் சொல் வினைச்சொல் எனப்படும். எடுத்துக்காட்டு வா, போ, எழுது, விளையாடு என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது இடைச்சொல். பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. பெயர்ச்சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது
தனித்து இயங்காது. எடுத்துக்காட்டு இடைச்சொல்லுக்கு கு ஐ. கு ஐ. இதற்கான உதாரணங்கள் என்ற சொல்லுக்கான உதாரணங்கள் தந்தையும் தாயும். தந்தையும் தாயும். இது தந்தையும் என்று உள்ளது, தாயும் என்று உள்ளது. இவ்வாறு பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வருவது இடைச்சொல் ஆகும். அடுத்தது கூ என்று உள்ளது. கூவுக்கான சொல் தம்பிக்கு. கூவுக்கான சொல் தம்பிக்கு. கூ. இதுவும் பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து இடைச்சொல்லாக உள்ளது. அடுத்து ஐ. திருக்குறளை. திருக்குறளை ஐ என்று வந்துள்ளது. இவ்வாறு இடைச்சொல் தனித்து இயங்காது. பெயர்ச்சொல் அல்லது வினைச்சொல்லை சார்ந்து வரும். பெயர் சொல்லையும் வினைச்சொல்லையும் சார்ந்து வரும் சொல் இடைச்சொல் ஆகும். இது தனித்து இயங்காது. கு ஐ ஆகியவை இடைச்சொல்லுக்கான எடுத்துக்காட்டுகள். தந்தையும் தாயும். கு தம்பிக்கு. ஐ திருக்குறளை. அடுத்ததாக உரிச்சொல். அடுத்ததாக உரிச்சொல் பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். மிகைப்படுத்த என்பது அதிகப்படுத்த வருவது ஆகும். மா. எடுத்துக்காட்டு மா. மா என்றால் பெரிய என்பது பொருள். மாநகரம் அதாவது பெரிய நகரம். அடுத்தது சால. சால என்றால் மிகவும் என்பது பொருள். சால சிறந்தது, மிகவும் சிறந்தது. சால சிறந்தது, மிகவும் சிறந்தது. பெயர்ச்சொல் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகைப்படுத்த அதாவது அதிகப்படுத்த வருவது உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டு மாநகரம். சால சாலச் சிறந்தது. மா என்றால் பெரிய, சால என்றால் மிகவும் என்பது பொருளாகும். நாம் இப்பொழுது நால்வகை சொற்கள் அதாவது பெயர்ச்சொல் வினைச்சொல் இடைச்சொல் உரிச்சொல் ஆகியவற்றையும் அதற்கான விளக்கங்களையும் அந்த விளக்கத்திற்கு ஏற்ற உதாரணங்களையும் நாம் முழுமையாக பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது கற்பவை கற்றபின். அடுத்ததாக இருப்பது கற்பவை கற்றபின். பின்வரும் தொடர்களில் உள்ள நால்வகை சொற்களை வகைப்படுத்துக. பின்வரும் தொடர்களில் உள்ள நால்வகை சொற்களை வகைப்படுத்துக. முதலாவதாக இருப்பது வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். வளவனும் தங்கையும் மாநகர பேருந்தில் ஏறினர். அடுத்ததாக இருப்பது நாள்தோறும் திருக்குறளை படி. நாள்தோறும் திருக்குறளை படி. அடுத்தது ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். ஏழைக்கு உதவுதல் சால சிறந்தது என்றார் ஆசிரியர். நான்காவதாக இருப்பது கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக. கீழ்காணும் குறளில் உள்ள இடைச்சொல்லை எழுதுக. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. மக்கள் மெய்த்தீண்டல் உடற்கின்பம் மற்று அவர் சொற்கேட்டல் இன்பம் செவிக்கு. செய்தித்தாளில் விளையாட்டு செய்தி ஒன்றை படித்து அதில் இடம்பெற்றுள்ள நால்வகை சொற்களை எழுதுக. செய்தித்தாளில் விளையாட்டு செய்தி ஒன்றை படித்து அதில் இடம்பெற்றுள்ள நால்வகை சொற்களை எழுதுக. கற்பவை கற்றபின் பகுதியில் உள்ள இவை அனைத்தையும் மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்க்கவும். அடுத்ததாக இருப்பது மதிப்பீடு. அடுத்ததாக இருப்பது மதிப்பீடு. பொருந்தாத சொல்லை வட்டமிடுக. பொருந்தாத சொல்லை வட்டமிடுக.
முதலாவதாக இருப்பது படித்தால் ஐ மற்று கு. படித்தால் ஐ மற்று கு. இதில் பொருந்தாத சொல் படித்தால் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது மதுரை கால் சித்திரை ஆள். மதுரை கால் சித்திரை ஆள். இதில் பொருந்தாத சொல் ஆள் என்பது ஆகும். இதில் பொருந்தாத சொல் ஆள் என்பது ஆகும். அடுத்ததாக இருப்பது சென்றான் வந்து சித்திரை நடந்த. சென்றான் வந்து சித்திரை நடந்த. இதில் பொருந்தாத சொல் சித்திரை. இதில் பொருந்தாத சொல் சித்திரை. அடுத்ததாக இருப்பது மாநாடு ஐ கு ஆள். மாநாடு ஐ கு ஆள். இதில் பொருந்தாத சொல் மாநாடு. இதில் பொருந்தாத சொல் மாநாடு. மதிப்பீடு பகுதியில் பொருந்தாத சொல்லை வட்டமிடுக பகுதியை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது குறுவினாக்கள். குறுவினாக்கள் 3 தரப்பட்டிருக்கிறது. அதில் உள்ள முதல் வினா சொல் என்றால் என்ன? சொல் என்றால் என்ன? இதற்கான விடையை மாணவர்கள் புத்தகத்தில் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். அடுத்த வினா சொற்களின் வகைகளை எழுதுக. சொற்களின் வகைகளை எழுதுக. அடுத்த வினா பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? பெயரையும் வினையையும் சார்ந்து வரும் சொற்களை எவ்வாறு வழங்குகிறோம்? 3 வினாவிற்கான விடைகளையும் மாணவர்கள் புத்தகத்தில் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது சிந்தனை வினா. சிந்தனை வினா நால்வகை சொற்களில் தனித்து இயங்குபவை எவை? எடுத்துக்காட்டுகள் தருக. நால்வகை சொற்களில் தனித்து இயங்குபவை எவை? எடுத்துக்காட்டுகள் தருக. நாம் முதலில் கற்பவை கற்றபின் பகுதியையும், அடுத்ததாக மதிப்பீடு பகுதியையும், அடுத்தது குறுவினாக்கள், சிந்தனை வினாக்கள் ஆகியவற்றை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது மொழியை ஆள்வோம். அடுத்ததாக இருப்பது மொழியை ஆள்வோம். கேட்க என்ற திறனில் தரப்பட்டுள்ள பகுதி தமிழக விடுதலை போராட்ட வீரர்களுள் ஒருவரின் வரலாற்றை கேட்க. தமிழக விடுதலை போராட்ட வீரர்களுள் ஒருவரின் வரலாற்றை கேட்க. அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் 1 நிமிடம் பேசுக. அடுத்தது கீழ்காணும் தலைப்புகளில் 1 நிமிடம் பேசுக. பாரதியார், காந்தியடிகள், வேலுநாச்சியார். பாரதியார், காந்தியடிகள், வேலுநாச்சியார். அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக. அடுத்தது சொல்ல கேட்டு எழுதுக. இந்திய நாடு, காந்தியடிகள், ஊன்றுகோல், வேலுநாச்சியார், வாழ்த்துக்கள், மெய்யுணர்வு, நாற்றாங்கால், உரிச்சொல், பொதுக்கூட்டம், குற்றாலம். இந்திய நாடு, காந்தியடிகள், ஊன்றுகோல், வேலுநாச்சியார், வாழ்த்துகள், மெய்யுணர்வு, நாற்றாங்கால், உரிச்சொல், பொதுக்கூட்டம், குற்றாலம். மொழியை ஆள்வோம் பகுதியில் முதலில் கேட்க, அடுத்து கீழ்காணும் தலைப்புகளில் 1 நிமிடம் பேசுக, அடுத்து சொல்ல கேட்டு எழுதுக ஆகியவற்றை பார்த்துவிட்டோம். அடுத்ததாக இருப்பது கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. கீழ்காணும் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடை எழுதுக. இந்திய விடுதலைக்கு பாடுபட்டவர்களுள் ஒருவர் வ.உ. சிதம்பரனார்.
வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். வழக்கறிஞர், எழுத்தாளர், பேச்சாளர், தொழிற்சங்க தலைவர் என்னும் பன்முகத்தன்மை பெற்றிருந்தார். ஆங்கிலேயரின் கப்பல்களுக்கு போட்டியாக உள்நாட்டு இந்திய கப்பல் நிறுவனத்தை தொடங்கியவர். 1906 அக்டோபர் 16 சுதேசி நாவாய் சங்கம் என்ற கப்பல் நிறுவனத்தை பதிவு செய்தார். வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது பாரதியாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார். மேலும் பாரதியார் பாடல்களை விரும்பி கேட்பார். இது பத்தியாகும். இந்த பத்திக்கு ஏற்ற வினாக்கள் கீழே தரப்பட்டுள்ளது. இதற்கான விடையும் பத்தியில் உள்ளது. மாணவர்கள் வினாக்களை படித்து இதற்கான சரியான விடைகளை எழுதுதல் வேண்டும். இதில் உள்ள முதல் வினா, சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? சுதேசி நாவாய் சங்கத்தை நிறுவியவர் யார்? அடுத்ததாக இருப்பது, வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? வ.உ.சி. சென்னைக்கு செல்லும் போது யாரை சந்திப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்? அடுத்ததாக இருப்பது, வ.உ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? வ.உ.சி. யாருடைய பாடல்களை விரும்பி கேட்பார்? அடுத்த வினா, வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? வ.உ.சி. அவர்களின் பன்முகத்தன்மைகள் யாவை? இறுதியாக உள்ள வினா, வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? வ.உ.சி. அவர்கள் புலமை பெற்றிருந்த மொழிகள் யாவை? 5 வினாவிற்கான விடையையும் பத்தியில் இருந்து மாணவர்கள் கண்டுபிடித்து எழுதுதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக செய்திடல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது, இடம் அறிந்து பயன்படுத்துவோம். இடம் அறிந்து பயன்படுத்துவோம். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். அதுவே உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். ஒன்று என்பதை குறிக்க ஓர், ஒரு ஆகிய 2 சொற்களும் பயன்படுகின்றன. உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஓர் என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் ஒரு என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக ஓர் ஊர். எடுத்துக்காட்டாக ஓர் ஊர். ஊ என்பது உயிரெழுத்து ஆகும். ஊ என்பது உயிரெழுத்து ஆகும். அதே போன்று ஓர் ஏரி. ஓர் ஏரி. ஏ என்பதும் உயிரெழுத்து ஆகும். இது போன்று உயிரெழுத்துக்கு முன்னால் ஓர் என்ற எழுத்தை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்தது, ஒரு நகரம் ஒரு கடல். ஒரு நகரம் ஒரு கடல். நகரம், நா என்பது உயிர்மெய் எழுத்து. இதற்கு முன் ஒரு என்ற சொல்லை பயன்படுத்துதல் வேண்டும். அதே போன்று ஒரு கடல். ஒரு கடல். கா என்பது உயிர்மெய் எழுத்து. இந்த சொல்லுக்கு முன்பும் ஒரு என்பதை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். அதாவது உயிரெழுத்துக்கு முன் ஓர் என்ற சொல்லையும் உயிர்மெய் எழுத்துக்கு முன் ஒரு என்ற சொல்லையும் பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்தது, இவை போலவே உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிரெழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அஃது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும்.
உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். உயிர்மெய் எழுத்தில் தொடங்கும் சொல்லுக்கு முன் அது என்னும் சொல்லை பயன்படுத்த வேண்டும். எடுத்துக்காட்டாக அஃது இங்கே உள்ளது. அஃது இங்கே உள்ளது. இங்கே என்பதில் இ என்பது உயிரெழுத்து ஆகும். இந்த சொல்லுக்கு முன் அஃது என்ற சொல்லை நாம் பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது அது நன்றாக உள்ளது. அது நன்றாக உள்ளது. நா என்பது உயிர்மெய் எழுத்து ஆகும். இந்த சொல்லுக்கு முன் அது என்ற சொல்லை பயன்படுத்த வேண்டும். அஃது இங்கே உள்ளது. உயிரெழுத்துக்கு முன் அஃது என்ற சொல்லையும் அது நன்றாக உள்ளது நன்றாக உயிர்மெய் எழுத்துக்கு முன் அது என்ற சொல்லையும் நாம் பயன்படுத்துதல் வேண்டும். அடுத்ததாக கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. கீழ்காணும் தொடர்களில் உள்ள பிழைகளை திருத்தி எழுதுக. முதலாவதாக தரப்பட்டுள்ளது, ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. ஒரு அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இது தவறான ஒன்றாகும். சரியான விடை ஓர் அழகிய சிற்றூரில் ஒரு குளம் இருந்தது. ஓர் அழகிய சிற்றூரில் ஓர் குளம் இருந்தது. இதே போன்று ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள். அடுத்தது, அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது. அடுத்தது, அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. அஃது நகரத்திற்கு செல்லும் சாலை. இறுதியாக இருப்பது அது ஒரு இனிய பாடல். அது ஒரு இனிய பாடல். மீதி உள்ள நான்கிற்கான விடையையும் மாணவர்கள் புத்தக பயிற்சியாக செய்து பார்த்தல் வேண்டும். அடுத்தது, அகரவரிசைப்படுத்துக. அகரவரிசைப்படுத்துக. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. பெண்கள், பாரதம், புதுமை, பீலி, பேருந்து, பூமி, பழங்கள், பொதுக்கூட்டம், பையன், போக்குவரத்து, பின்னிரவு. இவை அகரவரிசையில் அமையாமல் உள்ளது. மாணவர்கள் இதை அகரவரிசைப்படுத்துதல் வேண்டும். புத்தக பயிற்சியாக செய்து பார்த்தல் வேண்டும். அடுத்ததாக இருப்பது, காந்தியடிகளின் விடுதலை போராட்ட நிகழ்வுகள் பற்றிய படங்களை திரட்டி படத்தொகுப்பு ஒன்று தயார் செய்க. காந்தியடிகளின் விடுதலை போராட்ட நிகழ்வுகள் பற்றிய படங்களை திரட்டி படத்தொகுப்பு ஒன்று தயார் செய்க. அடுத்ததாக இருப்பது, மொழியோடு விளையாடு. மொழியோடு விளையாடு. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. இரண்டு சொற்களை இணைத்து புதிய சொற்களை உருவாக்கு. எடுத்துக்காட்டு, எனக்கு. இதை உண்டு, இல்லை ஆகிய சொற்களோடு இணைத்து நாம் புதிய சொற்களை உருவாக்குதல் வேண்டும். எனக்குண்டு, எனக்கில்லை. எனக்குண்டு, எனக்கில்லை. அடுத்தது, வடக்கு, பந்து, பாட்டு என்று உள்ளது. வடக்கு, பந்து, பாட்டு என்று உள்ளது. நாம் உண்டு, இல்லை ஆகிய சொற்களை இணைத்து எழுதுதல் வேண்டும். வடக்குண்டு, வடக்கில்லை. வடக்குண்டு, வடக்கில்லை. அதே போன்று பந்து, பாட்டு ஆகிய சொற்களோடு உண்டு, இல்லை ஆகிய சொற்களை இணைத்து மாணவர்கள் எழுதுதல் வேண்டும். அடுத்தது, கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்கள் உருவாக்குக. 3 கட்டங்கள் தரப்பட்டுள்ளது.
அதில் முதல் கட்டத்தில் உள்ள சொற்கள் பாரி, எழிலி, மாணவர்கள், மாடு, மாடுகள். பாரி, எழிலி, மாணவர்கள், மாடு, மாடுகள். இரண்டாவது கட்டத்தில் உள்ள சொல் வீட்டுக்கு. இரண்டாவது கட்டத்தில் உள்ள சொல் வீட்டுக்கு. மூன்றாவதாக உள்ள கட்டத்தில் உள்ள சொல் வந்தன, வந்தான், வந்தது, வந்தார்கள், வந்தாள். வந்தன, வந்தான், வந்தது, வந்தார்கள், வந்தாள். நாம் 3 கட்டத்தில் உள்ள சொற்களையும் இணைத்து தொடர்கள் உருவாக்குதல் வேண்டும். முதலாவதாக இருப்பது பாரி வீட்டுக்கு வந்தான். பாரி வீட்டுக்கு வந்தான். அடுத்தது எழிலி வீட்டுக்கு வந்தாள். எழிலி வீட்டுக்கு வந்தாள். எழிலி வீட்டுக்கு வந்தாள். மூன்றாவதாக இருப்பது மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். மாணவர்கள் வீட்டுக்கு வந்தார்கள். நான்காவதாக இருப்பது மாடு வீட்டுக்கு வந்தது. மாடு வீட்டுக்கு வந்தது. இறுதியாக இருப்பது மாடுகள் வீட்டுக்கு வந்தன. மாடுகள் வீட்டுக்கு வந்தன. நாம் கட்டங்களில் உள்ள சொற்களை கொண்டு தொடர்களை உருவாக்கிவிட்டோம். இப்பகுதி நிறைவடைந்தது. அடுத்ததாக இருப்பது கட்டங்களில் மறைந்துள்ள நால்வகை சொற்களை எழுதுக. கட்டங்களில் மறைந்துள்ள நால்வகை சொற்களை எழுதுக. சில கட்டங்கள் தரப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு கட்டத்திலும் ஒவ்வொரு எழுத்துகள் இடம்பெற்று உள்ளன. நாம் அந்த கட்டங்களில் உள்ள எழுத்துக்களை இணைத்து ஒரு சொல்லை உருவாக்குதல் வேண்டும். அதுவும் நால்வகை சொற்களாக இருத்தல் வேண்டும். நால்வகை சொற்கள் என்றால் பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் ஆகும். எடுத்துக்காட்டாக குமரன் என்ற சொல் தரப்பட்டிருக்கிறது. இது பெயர்ச்சொல். குமரன் என்பது பெயரை குறிப்பதால் பெயர்ச்சொல். இதே போன்று மாணவர்கள் கட்டங்களில் உள்ள எழுத்தை இணைத்து நால்வகை சொற்களை எழுதுதல் வேண்டும். அடுத்த பகுதி நிற்க அதற்கு தக. நிற்க அதற்கு தக. இந்த இயலை படித்ததன் மூலம் நாம் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டியவற்றை என் பொறுப்புகள் என்ற தலைப்பில் தந்துள்ளனர். அதில் முதலாவதாக இருப்பது பெற்றோரை போற்றுவேன். பெற்றோரை போற்றுவேன். அடுத்தது பொது சொத்துக்களை பாதுகாப்பேன். பொது சொத்துக்களை பாதுகாப்பேன். அடுத்தது தாய்நாட்டின் மாண்பினை மதிப்பேன். தாய்நாட்டின் மாண்பினை மதிப்பேன். அடுத்ததாக இருப்பது பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பேன். பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்பேன். இந்த நான்கும் நிற்க அதற்கு தக பகுதியில் தரப்பட்டிருக்கிறது. அடுத்ததாக இருப்பது கலைச்சொல் அறிவோம். கலைச்சொல் அறிவோம். 4 தரப்பட்டிருக்கிறது. நாட்டுப்பற்று, கலைக்கூடம், இலக்கியம், மெய்யுணர்வு. இலக்கியம், லிட்ரேச்சர், இது போன்று மீதி உள்ளவற்றை மாணவர்கள் படித்தல் வேண்டும். இறுதியாக இருப்பது இணையத்தில் காண்க. இணையத்தில் காண்க. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக தலைவர்கள் பற்றிய செய்திகளை அறிக. விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக தலைவர்கள் பற்றிய செய்திகளை அறிக. அடுத்தது இணைய செயல்பாடுகள், சொல் விளையாட்டு என்று தரப்பட்டிருக்கிறது. இவை அனைத்தையும் மாணவர்கள் இணைய செயல்பாடாக செய்தல் வேண்டும். நாம் முதலில் நால்வகை சொற்கள் என்ற இலக்கண பகுதியையும் பிறகு அது தொடர்பான
புத்தக பயிற்சியையும் முழுமையாக பார்த்துவிட்டோம். இலக்கண பகுதியும் புத்தக பயிற்சியும் நிறைவடைந்தது. நன்றி.